நம்ம ஹீரோயின் இனியா ரொம்ப கோவமா விஷவள்ளியோட கையை பிடிச்சு முறுக்கவும் ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இருந்த எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தன்னை பிளான் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சதே மாமாவும் சித்தியும் தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோ விக்ரமால இதை தாங்கிக்கவே முடியல. நினைச்சேன் உன்னை கடத்தினதுக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். இந்த விஷயத்த ஏன் நீ கமிஷன் முன்னாடி சொல்லல, அங்கேயே சொல்லியிருந்தா இவங்க கதையை உள்ள ஆக்கியிருக்கலாம், இந்நேரம் கொண்டு போய் 2 பேரும் ஜெயில உட்கார வச்சிருக்கலான்னு ஆத்திரப்படவும் ஆரம்பிச்சாரு. அதோட விடாம விஷப்பாம்பு சிவம் மேல அடிக்கிறதுக்கு பாயவும் ஆரம்பிச்சாரு. நல்ல வேலையா இளங்கோவும் நம்ம ஹீரோயின் இனியாவும் சேர்ந்து விக்ரம தடுத்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் இப்படி நடக்கும் போதெல்லாம் இனியா வந்து தடுக்கிறதுனாலதான் விஷப்பாம்பு சிவத்துக்கு கொஞ்சம் திமிரு ஏறிக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு முறையாவது விக்ரம் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு நின்னு வேடிக்கை பார்க்கணும். அப்பதான் அப்படி ஒரு தப்பை இன்னொரு தடவை செய்யறதுக்கு அந்த ஆள் பயப்படுவாரு. அடிக்க பாஞ்ச விக்ரம தடுத்து நிறுத்தந்தால அவர் வார்த்தைகளால பலமா கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? வீட்டுக்கு வந்த மருமகளை அடைச்சு வச்சு அவளை கடத்துறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் யாரு சொல்லி நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? இது நீயா செஞ்ச மாதிரி தெரியல, யாரோ சொல்றாங்க அதை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, அது யாரு அப்படின்னு கேட்கவும் கொஞ்ச நேரம் மௌனம் காத்தாரு. ஆனா ரொம்ப நேரம் அவரெல்லாம் பேசாம இருக்க முடியாது. வேற வழி இல்லாம உண்மை சொல்றதுக்கு பதிலா தீனதயாள சொல்லிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு தீனதயாள கோத்து விட்டுட்டாரு. இது எல்லாமே மாயா போட்டு கொடுத்த திட்டம். எப்படியும் விக்ரம் கண்டுபிடிச்சிருவான். வீட்டுக்கு வந்ததும் உங்களை கேள்வி மேல கேள்வியா கேட்பான். கூடவே இனியாவும் சேர்ந்துக்குவா. அப்படி அவன் கேட்கும் போது என் பேரை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, என் பேரை சொன்னீங்கன்னா விக்ரமுக்கு என் மேல வெறுப்பு வந்துடும், அப்புறம் நான் உன் வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது அப்படின்னு சொல்லவும், எங்க மாயாவோட பேரை சொன்னா வீட்டுக்கு வரப்போற மருமகளும் வரமாட்டா, அவளால வரப்போற சொத்தும் வராதே அப்படின்னு பயந்துகிட்டு தான் விஷப்பாம்பு சிவம் அவ்வளவு நேரம் குட்டி போட்ட போன மாதிரி நடமாடிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே மாயா தீனா பேரை கோத்து விடுன்னு சொன்னாலோ இல்ல விஷப்பாம்பு சிவமாவே தீனாவோட பேரை கோத்து விட்டாலும் தெரியாது. ஆனா இனியாவை கடத்தினது நானா செய்யல, அந்த தீனா சொல்லிதான் செஞ்சேன்னு ஒட்டுமொத்த பழியும் தூக்கி அப்படியே தீனதயாளன் தலையில வச்சுட்டாரு விஷப்பாம்பு சிவம். தீனதயாளன் சொல்லிதான் இதெல்லாம் நான் செஞ்சேன்னு விஷப்பாம்பு சிவம் சொன்னதும் விக்ரம் கொதிச்சு போயிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே தீனதயாள மேல பல அலிகேஷன்ஸ் இருக்கு. அதோட சேர்ந்து இனியாவை கடத்தினதுக்கு காரணமே அவன் தான் தெரிஞ்சதும் அதை பொறுத்துக்கவே முடியல. இப்ப சொன்ன விஷயத்த நீங்க அப்படியே மாறாம வந்து கமிஷன் முன்னாடி சொல்லியே ஆகணும் அப்படின்னு விஷப்பாம்பு சிவத்துக்கிட்ட சொல்லவும், நான் எங்கேயும் வந்து சொல்ல மாட்டேன், நீ கேட்ட நான் சொன்னேன் அவ்வளவுதான், என்னால வேற எங்கேயும் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு அப்படியே பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாரு. இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஹீரோ விக்ரம் கமிஷனர் கிட்ட போய் இனியாவை கடத்துறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது தீனதயாளன் தான், அதுக்கு எங்க அப்பாவும் என் அத்தையும் உடந்த அப்படின்னு சொன்னார்னா கமிஷன் ஆபீஸ் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்ல, எனக்கு தீனதயாளன் யாருன்னே தெரியாது அப்படின்னு ரொம்ப ஈஸியா பின் வாங்கிடுவாரு. அதனால விஷப்பாம்பு சிவத்தை நம்பியோ இல்ல விஷவள்ளியை நம்பியோ விக்ரம் எந்த ஒரு முயற்சி எடுக்காம இருந்தா ரொம்பவே நல்லதுன்னு தான் தோணுது. அதுக்கு பதிலா தீனதயாளனுடைய காக்கி சட்டையை காட்டுறதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணுன்றதையும் வீட்டுக்குள்ள இந்த 2 ஜென்மங்களையும் ரொம்பவும் ஜாக்கிரதையா கையாளுறதுலயும் நம்ம ஹீரோ விக்ரம் கவனம் செலுத்தி ஆகணும். ஏற்கனவே விஷப்பாம்பு சிவத்துக்கும் விஷவள்ளிக்கும் மரியாதை இந்த வீட்டுல காத்துல பறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இனியாவை கடத்துறதுக்கு இவங்க தான் உதவி செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், அந்த வீட்டுல இருக்க யாரும் அந்த ஜென்மங்களை மதிக்க போறது இல்ல. இதுக்கப்புறம் அது ரெண்டுமே அந்த வீட்டுக்குள்ள ஒரு செல்லா காசு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.